ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து பிரமிடை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் ப்ரிசம் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிரமிட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பிரமிட்னா என்னன்னு உங்களுக்கு வந்து ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எஜிப்ட் பிரமிட் தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இது எல்லாமே இப்போ நான் இங்கே போட்டிருக்க எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பிரமிட். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது வந்து ஸ்கொயர் பேஸ்டு பிரமிடு. ஓகே, பேஸ் வந்து ஸ்கொயர் இருக்கும். ஸோ இதிலேருந்து டெவலப் ஆகிற இந்த எட்ஜஸ் ஃபுல்லாக ஒரே ஒரு பாயிண்டில் போய் மீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இதை வந்து ஸ்கொயர் பேஸ்டு பிரமிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஸ் வந்து என்ன டயக்ராமாக இருக்கோ அதை பொறுத்து அது ஸ்கொயர் பேஸ்டு அல்லது ட்ரையாங்கிள் பேஸ்டு அல்லது ஹெக்ஸகன் பேஸ்டு அப்படின்னு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் பேஸ்டு பிரமிடு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேஸ்டு பிரமிட். ஓகே, ஸோ ட்ரையாங்கிளே நமக்கு வெரைட்டியாக இருக்குது இல்லையா? ட்ரையாங்கிளே வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படி சொல்லி ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் பேஸ்டு பிரமிட் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ்டு பிரமிட் கூட இருக்குது, அல்லது நார்மல் ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் பேஸ்டு பிரமிட் இருக்குது. அதேமாதிரி ஹெக்ஸகனை பேஸாக வச்சு இருக்கிற பிரமிட். ஓகேவா? ஸோ பேஸ் வந்து ஹெக்ஸகனாக இருக்கும், அதை வச்சு ஃபார்ம் ஆகிற ஒரு பிரமிட். இதிலேருந்து போகிற பாயிண்ட் எல்லாமே ஒரு பாயிண்டில் போய் மீட் ஆகுது, அப்பெக்ஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரெக்டாங்கிள் பேஸில் இருக்கிற ஒரு பிரமிட். சரியா? ரெக்டாங்கிள் பேஸில் இருக்கிற ஒரு பிரமிட். அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெட்ராஹெட்ரான். சரியா? டெட்ராஹெட்ரான் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பேஸு இது வந்து ஒரு ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளாக இருக்கும். அதேமாதிரி இந்த 4 ட்ரையாங்கிளுமே வந்து ஒரு ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளாக இருக்கும். சரியா? ட்ரையாங்குலர் பேஸ்டு பிரமிடு தான், பட் ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள். நாட் ஒன்லி த பேஸ் வந்து ஈக்குலேட்டராக இருக்காது, மேலே இருக்கிற அந்த 3 ட்ரையாங்கிளுமே வந்து ஒரு ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். மொத்தத்தில் 4 ஈக்குலேட்டல் ட்ரையாங்கிள் சேர்ந்து இருந்ததுன்னா ஒரு டெட்ராஹெட்ரன் நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ ப்ரிசம்க்கு பார்த்த மாதிரியே வந்து இதுக்கும் வந்து வால்யூமு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அதுவும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வால்யூம் ஃபார்முலா என்னவாக இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. சரியா? 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. அதேமாதிரி லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா வந்து என்னவாக இருக்குன்னா 1/2 இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் பேஸ், 1/2 இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு. சரியா? ஸ்லாண்ட் ஹைட். ஸோ ரொம்ப முக்கியம், ஸ்லாண்ட் ஹைட்டு, நார்மல் ஹைட் கிடையாது. ஸோ இந்த டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பாருங்கள், ஸ்லாண்ட் ஹைட் எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரியா? ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் ஹைட்டுக்கும் வித்தியாசம் காமிச்சிருக்காங்களா? ஸோ இது வந்து ஸ்லாண்ட் ஹைட்டு, இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த பிரமிட். சரியா? ஸோ இது வந்து நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் ஸ்லாண்ட் ஹைட்லாம் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டு வேறு, ஹைட் ஆஃப் த பிரமிடு வேறு. ஓகே, ஸோ அதே மாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வேணும்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் ஏரியா ஆஃப் த பேஸ். ஒரே ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா? ஏரியா ஆஃப் த பேஸ். ஓகே, இந்த 3 ஃபார்முலா தான். இப்போ அப்படியே வந்து ப்ரிசமையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ ப்ரிசமோட வால்யூம் என்ன? பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. சரியா? பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட்டு. பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் ஆஃப் த ப்ரிசம் தான். சரியா? அதேமாதிரி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னென்னு பார்த்தோம்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த பேஸ். ரெண்டு பேஸ் இருக்கும், மேலே ஒன்று கீழே ஒன்று. ஸோ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த பேஸ். ஓகே, ஸோ ப்ரிசம் பிரமிடுக்கு வால்யூம், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவோட வித்தியாசமே இதுதான். சரியா? ஸோ இதில் எது வந்து இங்கே 1/3 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதை ஞாபகம் வைக்கிறதுக்கு இப்போ பிரமிட்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் அதிகமாக இருக்குது, ப்ரிசம்னா நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் கம்மியாக இருக்குது இல்லையா? 5 லெட்டர் தான் இருக்குது. பிரமிடுக்கு நிறைய லெட்டர் இருக்குது. ஸோ அப்போ வால்யூம் ஃபார்முலா வந்து சின்னதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க, BA இன்ட்டு H. இது வந்து வால்யூம் ஃபார்முலா வந்து நிறைய இருக்குது, 1/3 ஒன்று எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? சும்மா ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ பிரமிட்னா நிறைய லெட்டர்ஸ், ஸோ ஃபார்முலாவும் பெருசாக இருக்கும். 1/2 இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் இங்கே. ஸோ இங்கே ஸ்லாண்ட் ஹைட்டு, இங்கே ஹைட் ஆஃப் த ப்ரிசம். சரியா? நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவில் இங்கே ஏரியா ஆஃப் ஒரே ஒரு பேஸ் இருக்கும், இங்கே 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் த பேஸ் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் சம் சால்வ் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இன்றைக்கான பிரமிட்குள்ளே முதல் சம். வால்யூம் ஆஃப் த பிரமிட் ஆன் ஸ்கொயர் பேஸ் ஆஃப் சைட் 15 cm அண்ட் ஹைட் 10 cm இஸ். ஸோ வால்யூம் கேட்குறாங்க. வால்யூம் ஃபார்முலா என்னது? 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. சரியா? ஸோ 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா என்னது? சைடு வந்து 15 cm சொல்லிட்டாங்க, ஸ்கொயர் பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து இப்போ 15 ஸ்கொயர். ஸோ 15 இன்ட்டு 15 இன்ட்டு 10 ஹைட் ஆஃப் த பிரமிட். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 5 இன்ட்டு 15 75.
ஸோ 750 சென்டிமீட்டர் க்யூப் தான் வந்து வால்யூம். அவ்வளோதான். 750 இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்து 750 இருக்குது. ஓகே, சிம்பிள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சம். வால்யூம் ஆஃப் த பிரமிட் whose base is an equilateral triangle is 12 cubic centimeter. If the height of the pyramid is 3 root 3 centimeter, then each side of the base is. ஸோ பேஸ் வந்து ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோடைய சைடு தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ சைடு நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். வால்யூம் கொடுத்துருக்காங்க 12 cubic சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. ஹைட் ஆஃப் த பிரமிடும் கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு நமக்கு தெரியும், ஹைட்டு. ஸோ வால்யூம் வந்து 12 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது? ஆக்சுவலாக ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ஸோ √3/4 a² இல்லையா? √3/4 a²னா √3/4 இன்ட்டு a². ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஹைட் வந்து 3 √3ன்னு கொடுத்துட்டாங்க. ஹைட் வந்து 3 √3. ஓகே, ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த √3 இன்ட்டு √3, இந்த 3 கேன்சலு. இந்த √3 இன்ட்டு √3 வந்து ஒரு 3 வரும். ஸோ √3 கேன்சல் அடித்தோம்னா இங்கே 3, இப்போ 4 இருக்கும். சரியா? இப்போ a² இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4. இப்போ ஏயோட வேல்யூ வந்து 4 சென்டிமீட்டர். சைட் ஆஃப் த பேஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வால்யூம் ஃபார்முலா தான் அப்படியே நேராக அப்ளை பண்ணுறோம். ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா √3/4 a² தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, if the base of the right pyramid is triangle with the sides 5 cm, 12 cm and 13 cm respectively, and the volume of the pyramid is 240 cubic centimeter, then the height of the pyramid is. okay, so base of the pyramid வந்து ஒரு right angle triangle சொல்லிட்டாங்க இல்லையா? so 5 12 13 it is nothing but ஒரு right angle triangle. okay, இப்போ வால்யூம் ஆஃப் த பிரமிட் கொடுத்துட்டாங்க. ஸோ வால்யூம் ஃபார்முலா என்னது? 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டுன்னு நமக்கு தெரியும். ஓகே, வால்யூம் வந்து 240ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா என்னது? ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது? ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இல்லையா? ஸோ ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அதாவது இந்த ஹைட்டு வேறு. பேஸ் வந்து 12, ஹைட் வந்து 5. இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எனக்கு தேவை, அவ்வளோதான். ஸோ இந்த ஹைட் எவ்வளவு? இதுதான் கேட்குறாங்க. ஹைட் ஆஃப் த பிரமிட் தான் கேட்குறாங்க. சரியா? ஹைட் ஆஃப் த பிரமிட். ஸோ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த 3யும் 12யும் அடித்தோம்னா ஒரு 4 டைம்ஸ் போகும். இதையும் அடித்தோம்னா ஒரு 2 டைம்ஸ் போகும். 10 இருக்கும். இப்போ h is equal to 240/10 24 சென்டிமீட்டர். ஹைட் ஆஃப் த பிரமிட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே சம்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு, a right pyramid is on a regular hexagonal base. Each side of the base is 10 meter and the height is 30 meter. Volume of the pyramid கேட்குறாங்க. okay, volume of the pyramid. height, each side of the base is 10 meter and height is 30 meter. okay, so ஒரு hexagonal base இருக்கு. hexagonal base, each of side வந்து 10ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, 10. ஹைட்டும் கொடுத்துட்டாங்க 13. இப்போ வால்யூம் என்னது? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ஸோ 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா. ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன் என்னது? 6 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுடைய ஏரியான்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு a². ஏ வந்து என்னது? 10. அப்போது 100 இன்ட்டு ஹைட்டு வந்து ஒரு 13 கொடுத்துட்டாங்க. இதுதான் வந்து வால்யூம் இல்லையா? ஓகே, ஸோ இந்த 3யும் இந்த 30 அடித்தோம்னா ஒரு 10 வரும் இல்லையா? ஓகே, இப்போ எனக்கு வந்து √3யோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? ஏன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ 6 இன்ட்டு √3யோட வேல்யூ என்ன? 1.732 அப்ராக்சிமேட்லி இன்ட்டு ஒரு 1000 டிவைடட் பை 4. ஸோ இந்த 1.732யும் 1000யும் நான் மல்டிப்ளை பண்ணோன்னா 6 இன்ட்டு 1732 டிவைடட் பை 4. ஸோ 4யும் இதையும் நான் கேன்சல் பண்ணுறேன். 4 ஒரு 1 3 இல்லையா? இப்போ 6 இன்ட்டு 433. அப்போது 6 3s are 18. 8ல் முடியணும். ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 2598. இருந்தாலும் நம்ம பண்ணலாம். 3 6 are 18, 3 6 are 18, 91, 4 6 are 25. எஸ், வந்துருச்சு. ஸோ 2598 இஸ் த ஆன்சர். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. பேஸ் ஏரியாங்கிறது ஏரியா ஆஃப் த ஹெக்ஸகன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, there is a pyramid on a base which is a regular hexagon of side 2a. so 2a, சரியா?
if every slant edge of this pyramid is of length 5a/2. ஸ்லாண்ட் எட்ஜின்னு அவங்க மீன் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்களேன், இதுதான் ஸ்லாண்ட் எட்ஜு. சரியா, இது வந்து ஸ்லாண்ட் எட்ஜ், இதெல்லாம் தான் ஸ்லாண்ட் எட்ஜு. அதை தான் வந்து 5a/2ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து எனக்கு 2aன்னு தெரிஞ்சிருச்சு, இந்த இது வந்து 5a/2ன்னு தெரிஞ்சிருச்சு. சரியா, இப்போ எனக்கு வந்து தென் த வால்யூம் ஆஃப் திஸ் பிரமிடுன்னு கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் த பிரமிடு வேணும்னா எனக்கு வந்து 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. பேஸ் ஏரியா எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஏல தானே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் ஏரியா எனக்கு தெரியும், பட் ஹைட்டு கண்டுபிடிக்கணும் இல்லையா, அவங்க வந்து ஸ்லாண்ட் எட்ஜி தான் கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ ஸ்லாண்ட் எட்ஜி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இங்கேருந்து ஒரு லைனு சென்டருக்கு போடுறேன், அதேமாதிரி இங்கேருந்து ஹைட்டு நான் ஒன்று வரைகிறேன். சரியா, இந்த ரெட் கலரில் போட்டுக்கிறது தான் வந்து ஹைட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, எனக்கு இந்த பிளாக் கலர் லைன் வந்து 5a/2ன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த லென்த் இருக்கு இல்லையா, இந்த லென்த்து தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். ஸோ இது வந்து 5a/2, இது வந்து ஹச்சு. ஸோ இது மட்டும் எனக்கு என்னென்னு தெரியணும். அது என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். எப்படி அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த ஹெக்ஸாகனை வந்து அப்படியே வந்து டாப் வியூலேருந்து பாருங்களேன். ஹெக்ஸாகனை வந்து டாப் வியூவில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்படி ஒன்று வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த லைன் தான் வந்து இந்த லைன் தான் வந்து இந்த லைன். ஓகே, ஸோ ஒரு ஹெக்ஸாகன் வந்து எப்போதுமே வந்து 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியும்னு நம்ம ஹெக்ஸாகனை பற்றி பார்த்துருப்போம். ஸோ இது 2aனா இதுவும் 2a, இதுவும் 2a தான். அப்போனா இந்த லென்த்து வந்து 2a. சரியா, அதே சைடு ஆஃப் த ஹெக்ஸாகன் தான். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ எனக்கு ஹைட்டு வேணும். இப்போ எனக்கு ஒரு பேஸ் வந்து 2aன்னு தெரிஞ்சிச்சு, இது வந்து 2a. ஸோ ஒன்று வந்து 5a/2ன்னு தெரிஞ்சிச்சு, அப்போ ஹச் வேணும் இல்லையா. ஆக்சுவலாக இப்போ இது என்னவா இருக்குது, 5/2னா வந்து 2.5aன்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு 2.5a, இது வந்து ஒரு 2aனா ஹைட் வந்து 1.5aவாக இருக்கும். 3:4:5 ரேஷியோ, 3:4:5 ரேஷியோ. சரியா, 2.5 to 1.5, அது வந்து 3:5:4:3ங்கிற ரேஷியோவில் இருக்குது இல்லையா. ஸோ ஹைட்டோட வேல்யூ வந்து எனக்கு 1.5a, விச் இஸ் நத்திங் பட் 3/2a. ஹைட்டு கண்டுபிடிச்சி, இது நீங்கள் பித்தகோரஸ் தியரம் போட்டு பண்ணாலும் இதுதான் வரப்போகுது 3/2. இருந்தாலும் நான் அந்த ட்ரிப்ளெட்டை அப்ளை பண்ணுறேன். ஓகேவா, இப்போ எனக்கு ஹைட்டு வந்து 3/2aன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, ஓகே. ஸோ வால்யூம் கண்டுபிடிக்கலாமா, 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியானது 6 இன்ட்டு √3/4 இன்ட்டு a². a²க்கு பதிலாக இங்கே 2a இருக்குது. ஸோ 2a² இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ வந்து என்னது, எனக்கு வந்து 3/2a. ஓகேவா, ஹைட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 3 கேன்சலு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு 3, இங்கே வந்து ஒரு 2. ஸோ இங்கே வந்து 2a² வந்து 4a² வந்துடும் இல்லையா. இப்போ 3√3 இன்ட்டு ஒரு 4a² இன்ட்டு ஒரு a /4ன்னு இருக்கும். 4 கேன்சலு. ஸோ 3√3a³. ஸோ 3√3a³ தான் வந்து வால்யூம் ஆஃப் த பிரமிட். இருக்கா ஆப்ஷனில் 3√3a³, ஆப்ஷன் சி. சரியா, ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். எல்லாருக்கும் வந்து இந்த ஹைட்டு வந்து 2aன்னு கண்டுபிடிச்சிக்கோம் தெரியுமா, இதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கு இந்த லென்த்து வந்து 2a அப்படின்னு சொல்லி எடுக்கணும். சரியா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து 2.5aன்னு தெரியுது, இது 2aன்னு தெரியுது. அப்போ ஹைட் வந்து 1.5a. ஓகே, ஹைட் ஆஃப் த பிரமிட். இதுதான் தெரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு, த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் பேஸ் ஆஃப் அ ரைட் பிரமிட் இஸ் 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்போனா இந்த பேஸ் வந்து 36 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா வந்து சைடு வந்து என்னவாக இருக்கும், 6ஆக தான் இருக்கும் இல்லையா. சைடு ஆஃப் த ஸ்கொயர் வந்து 6ஆக இருக்கும். ஏரியா ஆஃப் த பேஸ் வந்து 36ன்னு சொல்லும்போது சைடு வந்து 6ஆக இருக்கும். இஃப் ஏரியா ஆஃப் ஈச் ட்ரையாங்கிள் ஃபார்மிங் த ஸ்லாண்ட் சர்ஃபேஸ் இஸ் 15 ஸ்கொயர் சென்டிமீட்டர், தென் த வால்யூம் ஆஃப் த பிரமிட் இஸ். அதாவது இந்த ஒரே ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் அவங்க மீன் பண்ணுறாங்க. சரியா, இந்த ஒரு ட்ரையாங்கிளோடைய ஏரியா வந்து 15 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு மீன் பண்ணுறாங்க. அதாவது ஏரியா ஆஃப் ஈச் ட்ரையாங்கிள் ஃபார்மிங் த ஸ்லாண்ட் சர்ஃபேஸ். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா, இப்போ நான் அந்த ரெட் கலர் ட்ரையாங்கிளை நான் அப்படியே இங்கே வரைஞ்சிடுறேன். இதோட பேஸ் வந்து 16. ஸோ இதோடைய ஏரியா வந்து எனக்கு வந்து 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதோடைய ஹைட் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. இந்த ஹைட் வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியும்.
அதுதான் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டாக இருக்க போகுது, அப்படி தானே? அதுதான் வந்து ஸ்லாண்ட் ஹைட்டாக இருக்க போகுது. அதை வச்சு தான் நம்மளால் வந்து ஹைட் ஆஃப் த பிரமிடை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஸ்லாண்ட் ஹைட் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு தான் வந்து 15 ஏரியா ஆஃப் த ஸ்லாண்ட் சர்ஃபேஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ 3 அடித்தோம்னா h is equal to 5 இல்லையா? அதாவது இந்த ஸ்லாண்ட்டு இதோடைய லென்த் வந்து 5 சென்டிமீட்டர். சரியா? இப்போ நான் வந்து இங்கே நடுவில் வந்து ஹைட்டு வரைகிறேன், ஹைட் ஆஃப் த ஸ்கொயர் பிரமிட். ஸோ இதை நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து இது மொத்த லென்த்தும் வந்து எனக்கு 6. ஸோ அதில் மிட் பாயிண்டில் தான் இருக்க போகுது. ஸோ இது வந்து 3, அதாவது இந்த மொத்த லென்த்து 6, அதில் பாதி வந்து 3. அப்போ ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் ஹைட் ஆஃப் த பிரமிட் என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். சரியா? இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் வந்து இந்த ஏரியா ஆஃப் த ஸ்லாண்ட் சர்ஃபேஸ் அவன் கொடுத்துருக்கான். ஓகேவா? அந்த ஸ்லாண்ட் சர்ஃபேஸை வச்சு ஸ்லாண்ட் ஹைட்டு 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த 5ஐ வச்சு ஹைட் ஆஃப் த பிரமிட் வந்து 4ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரியா? கண்டுபிடிச்சாச்சு. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஈஸி எல்லாமே. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா வந்து 36, ஹைட்டு வந்து 4, அவ்வளோதான். ஸோ 12 4s are 48 தான் வந்து வால்யூம் ஆஃப் த பிரமிட். ஓகே. ஸோ மெயினான விஷயம் என்னது? இந்த 4 வந்து எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அந்த 4 வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாண்ட் ஹைட்டு 5 வேணும். அந்த ஸ்லாண்ட் ஹைட்டு 5க்கு தான் வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து 15 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம 5 கண்டுபிடிச்சோம். ஸோ இது எப்படி 3 போட்டோம் அப்படின்னா மொத்த லென்த்து 6, அதில் மிட் பாயிண்டில் தான் இருக்க போகுது இல்லையா? ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குன்னா அதில் இப்படி இருக்க போகுது. ஓகே. ஸோ இது வந்து 3ஆக தானே இருக்க முடியும். இதுலேருந்து நேராக போச்சுன்னா ஹைட்டு, அப்புறம் ஸ்லாண்ட் ஹைட்டு இந்த 5. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த டயக்ராமை கூட நம்ம அங்கே கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த டயக்ராம் கூட அங்கே கம்பேர் பண்ணோன்னா நமக்கு வந்து இது வந்து 4, இது வந்து 5, இது வந்து 3ன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சோம். சரியா? இந்த டயக்ராம் அங்கே போட்டுருக்கலாம் ஆக்சுவலி. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த கொஷினில்? த பேஸ் ஆஃப் அ ரைட் பிரமிட் இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் சைடு 16 சென்டிமீட்டர் லாங். ஓகே, இது வந்து 16 சென்டிமீட்டர் லாங். ஓகே. if its height be 15 centimeter, so height வந்து 15 centimeter, then the area of the lateral surface கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த லேட்ரல் சர்ஃபேஸ், ஏரியா ஆஃப் த லேட்ரல் சர்ஃபேஸ் என்னது? 1/2 இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு இல்லையா? பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் என்ன இந்த இருக்குது? ஸ்லாண்ட் லென்த்துன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் இப்போ வந்து இதையும் கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். மிடிலையும் இது ஃபுல் லென்த்து வந்து 16, அப்போ அதில் பாதி வந்து இது வந்து 8. ஸோ ஹைட்டு வந்து 15 கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு ஸ்லாண்ட் ஹைட்டு எல்லுங்கிறது என்னவாக இருக்கும்? 8 15 17 நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது இல்லையா? இது வந்து 15, இது வந்து 8 ரைட் ஆங்கிள்னா, அப்போ இது என்னவாக இருக்குன்னு பார்த்தா 17. 8 15 17 இஸ் நமக்கு வந்து ட்ரிப்ளெட். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து எனக்கு 17ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த பேஸ் என்னது? 16 தான் வந்து சைடுனா, அப்போ 4 இன்ட்டு 16 பெரிமீட்டர் ஆஃப் த பேஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் வந்து ஒரு 17. ஸோ இந்த 4 இன்ட்டு 2 அடித்தோம்னா 2. ஸோ 32 இன்ட்டு 17, 2 7s are 4, 4ல் முடிகிற ஒரு நம்பர். ஸோ ஆப்வியஸ்லி 544 தான் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் பிரமிட். ஓகேவா? ஸோ 32 இன்ட்டு 17 போட்டு பாருங்கள், அதான் வரப்போகுது. ஓகே, ரொம்ப ஈஸி இல்லையா? ஸ்லாண்ட் ஹைட்டுக்கும் ஹைட் ஆஃப் த பிரமிடுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரிஞ்சாலே போதும். நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ டெட்ராஹெட்ரன். ஸோ டெட்ராஹெட்ரனை பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் த டெட்ராஹெட்ரன் கேட்குறாங்க அப்படின்னா √2/12 இன்ட்டு a³. சரியா? ஸ்ட்ரெயிட்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. √2/12 இன்ட்டு a³. ஓகேவா? அதே மாதிரி ஸ்லாண்ட் ஹைட்டு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்? டெட்ராஹெட்ரன்ங்கிறது ஒரு 4 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்லாண்ட் ஹைட் என்னவாக இருக்குன்னா நார்மலி ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய ஹைட்டு தான். ஸோ √3/2a. சரியா? √3/2a. அதே மாதிரி ஹைட் ஆஃப் த டெட்ராஹெட்ரன் வந்து என்னவாக இருக்கும்? அதாவது பிரமிடுக்குன்னு ஒரு ஹைட் இருக்கும் இல்லையா? ஹைட் ஆஃப் த டெட்ராஹெட்ரன் அது என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √2/√3a. ஓகேவா? அவ்வளோதான். இந்த 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 3 வச்சு நம்ம வந்து டெட்ராஹெட்ரன் ரிலேட்டடான ப்ராப்ளமாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த டயக்ராம் வந்து ஓவர் வியூ, அதாவது டாப் வியூ ஆஃப் த டெட்ராஹெட்ரன். சரியா? 4 ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான் வந்து டெட்ராஹெட்ரன். ஸோ இந்த 3 ட்ரையாங்கிள் மூணுத்தையும் நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டெட்ராஹெட்ரன் ஒரு பிரமிடு கிடச்சிரும். சரியா? அதுதான் இந்த ஷேப், இந்த செகண்ட் ஷேப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஓகே, இந்த 3 விஷயம் தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த சம்ஸை சால்வ் பண்ணிடலாம். டெட்ராஹெட்ரனுடைய வால்யூமு, டெட்ராஹெட்ரனுடைய ஸ்லாண்ட் ஹைட்டு, டெட்ராஹெட்ரனுடைய ஹைட்டு. ஓகே, இப்போ எட்ஜ் ஆஃப் த ரெகுலர் டெட்ராஹெட்ரன் இஸ் 3 cm, தென் இட்ஸ் வால்யூம் கேட்குறாங்க. ஸோ வால்யூம் ஃபார்முலா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் போட்டுடலாம். √2/12 இன்ட்டு a கியூபு. ஏ தான் வந்து 3ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 27. ஸோ 27 12 நம்ம டிவைட் பண்ணோம்னா 9/4 வரும். ஸோ 9/4 √2 இங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ. 9/4 √2 cc. ஓகேவா, 9/4 √2 cc அவ்வளோதான். ஸோ சைடு தெரிஞ்சாலே என்னால் வால்யூம் கண்டுபிடிக்க முடியும் டெட்ராஹெட்ரனுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு the length of each edge of a regular tetrahedron is 12 cm. Area of the total surface area of the tetrahedron கேட்குறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸு, இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா நமக்கு என்ன தெரியும், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் ஏரியா ஆஃப் பேஸு இல்லையா, ஏரியா ஆஃப் பேஸு. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது, half இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு இல்லையா, இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் ப்ளஸ் ஏரியா ஆஃப் பேஸ் இருக்கட்டும். ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டும் நமக்கு என்ன தெரியும், √3/2 ஏன்னு தெரியும். ஸோ 1/2 பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் என்னது, பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் வந்து இங்கே சைடு வந்து 12 cm கொடுத்துட்டாங்க. ஸோ 3 × 12, ஏன்னா ஒரு ட்ரையாங்கிள் வந்து 3 சைடு இருக்கும் இல்லையா. ஸோ 3 × 12 இன்ட்டு ஸ்லாண்ட் ஹைட் என்னது, √3/2 இன்ட்டு ஏ. ஏ வந்து இங்கே வந்து 12 தான் இல்லையா. ஸ்லாண்ட் ஹைட் வந்து இங்கே தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்லாண்ட் ஹைட் வந்து √3/2 ஏ ப்ளஸ் ஏரியா ஆஃப் த பேஸ் வந்து √3/4 a². நார்மலாக வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஃபார்முலா. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணோன்னா நமக்கு அதுதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த 2வையும் 4வையும் அடித்தோம்னா ஒரு 3 டைம்ஸ் போகும். ஸோ 9 × 12 ஒரு 108 √3 ப்ளஸ், ஸோ இது ஒரு அடித்தோம்னா 36 √3. ஸோ 108 ப்ளஸ் ஒரு 36 வந்து 144 √3 இங்கே இருக்குது ஆப்ஷன் டி. ஸோ ஏரியா ஆஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த டெட்ராஹெட்ரன் வந்து 144 √3. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த 3 ஃபார்முலா டெட்ராஹெட்ரனுக்கு, வால்யூம், ஸ்லாண்ட் ஹைட், ஹைட் ஆஃப் த டெட்ராஹெட்ரன். ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பிரமிடோடைய கடைசி ப்ராப்ளம் இது தான். A right pyramid stands on a rectangular base 32 cm long. So 32 cm long and 10 cm width. ஓகேவா, if the height of the pyramid is 12 cm, இந்த ஹைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க சரியா. ஹைட்டு வந்து 12, ஸோ 12ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் இட்ஸ் ஹோல் சர்ஃபேஸ் ஏரியா. ஹோல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இல்லையா. ஸோ இப்போ வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது, இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா, ஏன்னா ஒரு ரெக்டாங்கிள்ங்கும் போது நமக்கு வந்து இந்த பேஸ் வந்து 32, இந்த பேஸ் வந்து 10 இல்லையா. இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லாத்துலேயுமே வந்து 4 சைடுமே ஈக்குவலாக இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, சரி ஓகே. இப்போ எனக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தேவை இந்த பிரமிட். நீங்கள் இந்த டயக்ராமை பாருங்கள். ஸோ இது வந்து இந்த ரெக்டாங்கிள், ஸோ ஒரு 4 ட்ரையாங்கிள் சரியா. இந்த ரெக்டாங்கிள் ப்ளஸ் இந்த 4 ட்ரையாங்கிளோட ஏரியாவை நான் கண்டுபிடிச்சிட்டோம்னா எனக்கு வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியா என்னது, எனக்கு 32 × 10 அப்போது 320ன்னு தெரிஞ்சு போச்சு. ரெக்டாங்கிளோடைய ஏரியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் 1 சரியா. இப்போ நான் வந்து இந்த 2 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஒரு ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சேன்னா அதே ஏரியா தான் இந்த ட்ரையாங்கிள் இருக்க போகுது. ஸோ 1 கண்டுபிடிச்சி இன்னும் 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஸ்லாண்ட் ஹைட்டு தேவை இல்லையா, அதாவது இந்த ஹைட்டு தேவை. ஸோ அதான் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வரைகிறேன் இந்த ஹைட்டை, அதே மாதிரி இந்த ஹைட்டு கூட இதை நான் ஜாயின் பண்ணிடுறேன். அப்போனா எனக்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இப்படி இருக்குது. இது வந்து 12 சரியா. இந்த லென்த்து, அதாவது இந்த லென்த்து என்னவா இருக்குன்னு பார்த்தா இந்த 10ல் பாதியாக தானே இருக்கும். ஸோ 5, 10ல் பாதி 5. அப்போ இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து எனக்கு 13 இருக்கும் இல்லையா. 5, 12, 13ங்கிறது வந்து ட்ரிப்ளெட்டு. ஸோ 5, 12, 13 எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதே மாதிரி எனக்கு வந்து 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதோடைய ஸ்லாண்ட் ஹைட்டும் எனக்கு வந்து 13 தான். அப்போது ஹாஃப் பேஸ் வந்து 32ன்னு தெரிஞ்சிருது. அப்போ 2 × ½ இன்ட்டு பேஸ் வந்து 32 இன்ட்டு ஹைட் என்னன்னு பார்த்தா ஒரு 13 சரியா. அப்போனா இந்த ட்ரையாங்கிளும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் எனக்கு கவர் ஆயிரும். ஆல்ரெடி வந்து ரெக்டாங்கிள் ஏரியா நான் கண்டுபிடிச்சிட்டேன் 320ன்னு. இப்போ நான் வந்து 2 ட்ரையாங்கிள், ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டேன்னா 32 இன்ட்டு ஒரு 13, அது என்னது ஒரு 6, 9, 2, 3, 6, 11, 1, 416.
ஸோ 416ன்னு தெரிஞ்சு போச்சு. இது வந்து அடுத்த 2 ட்ரையாங்கிள் 416 தானே, 1 2 3 6 1 416 எஸ். ஸோ முடிஞ்சு போச்சா. இப்போ வேறு ட்ரையாங்கிள், அடுத்த 2 ட்ரையாங்கிள், அதாவது இதை பேஸாக வச்சு, இந்த 10 பேஸாக வச்சு இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இது வந்து ஒரு 12. ஸோ இதுதான் எனக்கு ஹைட்டு. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், இந்த ஹைட்டு தான் எனக்கு வேணும் இல்லையா. பேஸ் வந்து எனக்கு 10ன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஸ்லாண்ட் ஹைட். ஓகே. ஸோ இது வந்து 32 அப்படிங்கும்போது இது வந்து பாதியாக இருக்கும் 16. அப்போ எப்படி ட்ரையாங்கிள் இருக்குது எனக்கு, இது வந்து ஒரு 12, இது வந்து ஒரு 16. ஸோ இது வேணும் எனக்கு. அப்போ 3 4s are 3 4 5. இப்போ இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்து எனக்கு 12ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ பேஸ் வந்து எனக்கு 10, ஹைட் வந்து 20. அப்போ இதோட ஏரியா என்ன இருக்கும், 2 into half into பேஸ் வந்து ஒரு 10, ஹைட் வந்து ஒரு 20. ஏன்னா இதேமாதிரி 2 ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா. அப்போ 2 2 கேன்சல்னா 10 into 20 200. ஸோ 200. இப்போ எனக்கு வந்து அந்த ரெக்டாங்கிளோட ஏரியாவும் தெரிஞ்சிருச்சு, 4 ட்ரையாங்கிளோட ஏரியாவும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹோல் சர்ஃபேஸ் ஆட் பண்ணோன்னா 6 3 9 936 தான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் திஸ் கிவன் ரெக்டாங்குலர் பிரமிட். இருக்கா ஆப்ஷனில், ஆப்ஷன் பி. ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பிரமிடை பொறுத்த வரைக்கும். இதுக்கு மேலே வந்து டிஃபிகல்ட்டெல்லாம் அவங்க கேட்கவே இல்லை. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஏரியா ஸ்லாண்ட் ஹைட்டு தான். ஸோ டெட்ராஹெட்ரனுக்கு மட்டும் தனியாக இந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. வால்யூமு, ஸ்லாண்ட் ஹைட்டு, ஹைட் ஆஃப் த டெட்ராஹெட்ரன், சரியா, கேட்டாலும் கேட்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ பிரமிடுக்கும் ப்ரிசமுக்கும் உள்ள பேசிக்கான வித்தியாசங்களை தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இதோட வந்து மென்சுரேஷன் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. எல்லா டாப்பிக்கும் நான் ஓரளவு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோவாக என்ன இருக்க போகுது அப்படின்னா, மென்சுரேஷனில் கேட்ட, அதாவது எம்டிஎஸில் மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லா கொஷினும் இருக்காது, பட்டு ஒரு 30% கொஷின்ஸ், ஓகேவா. அதை வச்சே நம்ம இந்த மாதிரி தான் எல்லா கொஷினுமே கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதோட வந்து மென்சுரேஷன் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகே, தேங்க்யூ.